அண்மைச் செய்தி. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையம் அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தமிழகத்தில் 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை மேலும் சொல்லுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூடுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக அரசு சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் தொலைவிற்குள் அமைந்திருக்கக்கூடிய 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூடுமாறு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் டாஸ்மாக் மூலமாக 4775 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது நடத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து கண்டறியுமாறு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்படி அந்த ஆணைக்கு இணங்க இந்த 3 இடங்களில், அதாவது வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் ஆகிய இந்த 3 இடங்களில் இருந்து 500 மீட்டர் தொலைவிற்குள் இருக்கக்கூடிய 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வருவது தற்போது கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் நலன் கருதி அவருடைய கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகில் உள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை அடுத்த 2 வாரத்திற்குள் மூடுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்ற அன்றே சட்ட ஒழுங்கு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருந்தார். மேலும் இந்த போதை ஒழிப்பு குறிப்பாக பல்வேறு அலகுகள் மாவட்டந்தோறும் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் அந்த உத்தரவு என்பது ஏற்கனவே முதலமைச்சரால் வழங்கியிருக்கிறது. அதாவது வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையம், கல்வி நிறுவனங்கள் அருகே 500 மீட்டர் தொலைவிற்குள் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யுமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும், தற்போது 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் மூடுமாறும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக பார்க்கும்பொழுது வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் 276 கடைகள் இருந்திருக்கிறது. அதாவது வழிபாட்டு தலத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவிற்கு உள்ளாகவே 276 இடங்களில் மதுபான கடைகள் இருந்திருக்கிறது. கல்வி நிறுவனங்களிலிருந்து 500 மீட்டருக்கு உள்ளாகவே 255 கடைகள் இருந்திருக்கிறது. அதுபோல பேருந்து நிலையங்களை பொறுத்த வரைக்கும் 255 கடைகள், கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் 186 கடைகள் 500 மீட்டர் தொலைவிற்கு உள்ளாகவே இருந்திருக்கிறது. தற்போது இந்த 717 மதுபான கடைகளையும் மூடுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.